ஒரு நாள் 2 பூனைகள் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு ஆப்பத்தை எடுத்தது. அந்த ஆப்பத்தை இரண்டாக பிரிக்கும்போது ஒரு பூனை ஆப்பம் சரிசமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மற்ற பூனையிடம் சண்டையிட ஆரம்பித்தது. பின் யாரிடமாவது சென்று ஆப்பத்தை பங்கிடுவோம் என்று தீர்மானித்தன. அதனால் 2 பூனைகளும் ஆப்பத்தை பங்கு பிரிப்பதற்காக ஒரு குரங்கிடம் சென்றனர். குரங்கும் ஆப்பத்தை சமமாக பிரிக்க ஒரு தராசில் ஆப்பத்தை இரண்டாக வெட்டி ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு துண்டை வைத்து நிறுத்த பார்த்தது. தராசின் ஒரு தட்டு கீழே தாழ்ந்தது. அப்பொழுது குரங்கு அந்த தட்டிலிருந்த ஆப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடித்துவிட்டு மீதியை தட்டில் போட்டது. இப்போதும் மற்ற தட்டு கீழே கவிழ்ந்தது. அந்த தட்டிலிருந்த ஆப்பத்தையும் குரங்கு எடுத்து கடித்துவிட்டு தட்டில் போட்டது. இப்படியே தட்டுக்களை மாறி மாறி தாழ்ந்தன. குரங்கும் மாறி மாறி ஆப்பத்துண்டுகளை கடித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தது. ஆப்பம் குறைவதை பார்த்த பூனைகள் தங்கள் தவற்றை உணர்ந்து பங்கு பிரிக்க வேண்டாம், நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று மீதமுள்ள ஆப்பத்தை தரும்படி கேட்டன. ஆனால் குரங்கு மீதமுள்ள ஆப்பம் நான் இதுவரை செய்த வேலைக்கு கூலி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டுக்கொண்டது. ஒற்றுமையற்ற பூனைகள் ஏமாந்து கவலையுடன் திரும்பி சென்றன. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பல நஷ்டங்களை தவிர்க்கலாம். நாளை வேறொரு குட்டி ஸ்டோரியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.